இன்றைக்கி நம்ம பண்ண போகிறது ஒரு ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு மதிய சாப்பாட்டுக்கு ஏற்றதான ஒரு சைட் டிஷ் பார்க்க போகிறோம். அதுக்கு பீட்ரூட்டு சிறுவேறு இது வச்சு தான் நான் பண்ண போகிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்கள். எப்படி பண்ணலான்னா வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி வானொலி வச்சுக்கிடுங்க. எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. எண்ணெய் வந்து ஒரு 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கிடுங்க. கடுகு போட்டுக்கலாம், ஜீரகம் போட்டுக்கலாம், கருவேப்பிலை போட்டுக்கலாம், பச்சை மிளகா கீரி போட்டுக்கிடுங்க. ஆனியன் வந்து பெரிய ஆனியன் 2 எடுத்துக்குவேன். இப்போ நான் வந்து 3 மீடியம் சைஸு பீட்ரூட் எடுத்துருக்கேன். பீட்ரூட் வந்து இந்த மாதிரி மிஷினில் வச்சு சீவி எடுத்துக்கிடுங்க. நல்ல கிளறி விட்டுக்கிடுங்க. இந்த பீட்ரூட் வந்து நல்லா வெந்து இது வந்து இந்த தண்ணி எல்லாம் வற்றி போய் கொஞ்சம் சுருண்டு வரணும். அதுக்கப்புறம் தான் நம்ம மற்ற எங்களெல்லாம் ஆட் பண்ண போகிறோம். கொஞ்சமாக உப்பு போட்டுக்கிடுங்க. மஞ்சத்தூள் வந்து பீட்ரூட்டுக்கு வந்து ரொம்ப அதிகம் போடக்கூடாது, கொஞ்சமாக போட்டுக்கிடுங்க. ஏன்னா இந்த பீட்ரூட்டோடைய கலர் நமக்கு சேஞ்ச் ஆகக்கூடாது. இப்போது பாருங்கள், தண்ணி எல்லாம் வற்றிடுச்சு, கொஞ்சம் கூட தண்ணி இல்லை. இப்போ நம்ம வந்து இந்த சிறுபயிறு வேக வச்சுருக்கேன். சிறுபயிறு எப்படி வேக வைக்கணும்னா பார்த்துக்கிடுங்க. குழையக்கூடாது. குழஞ்சதுன்னா அவ்வளோதான், இந்த இதோட டிஷ்ஷோட இதே போயிடும். இந்த மாதிரி நல்ல வேகணும், பட் அது குழையக்கூடாது. இங்கே பாருங்கள், இப்படி அழுத்தும் போது இப்படி இதாகணும், அவ்வளோதான். இந்த மாதிரி தனித்தனியாக நமக்கு கிடைக்கணும் சாப்பிடும்போது. ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சு விடுங்க. இந்த பீட்ரூட்டு சாப்பிடாதவங்க, சின்ன பிள்ளைங்க பெரியவங்க கூட பீட்ரூட்டு ஸ்வீட்டாக இருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய ஒரு சிலர் சாப்பிட மாட்டீங்க. அந்த மாதிரி சாப்பிடாமல் இருக்கிறவங்களுக்கு இது வந்து நல்ல ஒரு பெஸ்ட். இது சூப்பராக இருக்கும். சாப்பிடும்போது அந்த இனிப்பு தன்மை தெரியாது. இந்த ஸ்டேஜில் நம்ம கொஞ்சமாக மிளகுத்தூள் போட்டுக்கிடலாம். ஆல்ரெடி நம்ம பச்சை மிளகாய் சேர்த்துருக்கோம், அதனால் காரத்துக்கு ஏற்றவாறு பார்த்து போட்டுக்கிடுங்க. இப்போது தேங்காய் சேர்த்துக்கலாம். தேங்காய் வந்து உங்கள் விருப்பம்தான். தேங்காய் கொஞ்சம் மீடியமாக போட்டுக்கிடுங்க. பாருங்க, பீட்ரூட்டு வந்து சுருண்டு வந்துச்சு பாருங்க. எவ்வளோ அதிகமாக இருந்துச்சு நம்ம பண்ணும்போது ஆரம்பத்தில். இப்போ பாருங்க, இந்த மாதிரி இருக்கணும். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது பிடிக்காதவங்க யாருமே இருக்க வாய்ப்பில்லை. ஹெல்த்தியான டேஸ்டியான ஒரு பொரியல். எல்லாரும் பண்ணி பாருங்க, கண்டிப்பாக பிடிக்கும். பண்ண போகிறது ஒரு குழம்பு பண்ண போகிறோம். இது வச்சு தான் 1/2 லிட்டர் தயிர் எடுத்துக்கிறேன். இப்போ நம்ம தேவையான பொருட்கள், இது வந்து பெரிய வெங்காயம் நான் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க. எப்படி பண்ணலாம் வாங்க பார்க்கலாம். நான் வந்து ஆல்ரெடி எண்ணெய் ஊற்றிட்டேன். கோகோனட் ஆயில் ஊற்றிக்கிடுங்க. 2 ஸ்பூன் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து வெந்தயம் போட்டுக்கலாம். சிலர் வந்து கடுகு போட்டுவிடுவாங்க, எனக்கு அது பிடிக்காது. இந்த மோர் குழம்புக்கு வந்து வெந்தயம் தான் போட்டுக்கணும். வெந்தயம் கொஞ்சமாக ப்ரௌன் ஆகட்டும். கருவேப்பிலை போட்டுக்கலாம். பூண்டு வந்து நல்ல ப்ரௌன் கலர் ஆகணும்.
இப்போது இஞ்சி குட்டி குட்டியாக அரிஞ்சு வச்சுருக்கேன், அது போடுங்க. வெங்காயம் போட்டுக்கலாம். பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்றவாறு போட்டுக்கிடுங்க. காயப்பொடி போட்டுக்கலாம். நல்லா ஃப்ரை ஆகட்டும். முக்கியமாக வந்து இது வந்து நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் ஆகணும். நீங்கள் வந்து குக்கிங்கில் வந்து அவசரப்பட்டு பண்ணுறதான ஆட்கள்னா கண்டிப்பாக அது சொதப்பலாக வரும். எந்த ஃபுட்டாக இருந்தாலும் சரி, எவ்வளோ சிம்பிள் ரெசிபியாக இருந்தாலும் அப்படி தான். குக்கிங்கை பொறுத்தவரையில் நல்ல டேஸ்டியாக வரணும். நல்லா நம்ம நினைக்கிறது மாதிரி எம்மியாக வரணும்னா நீங்கள் கண்டிப்பாக அந்த இது குக்கிங்கில் வந்து உங்களுக்கு வந்து பொறுமை கண்டிப்பாக தேவை. பொறுமையாக நீங்கள் பண்ணி இது பண்ணால் கண்டிப்பாக குக்கிங் வந்து நல்ல டேஸ்டியாக நல்ல எம்மியாக இருக்கும். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். மஞ்சத்தூள் போட்டுட்டு ஜஸ்ட்டு லைட்டாக இது பண்ணிக்கிடுங்க. இப்போ நம்ம தண்ணி உடனே ஊற்றிக்கிடணும், இல்லைன்னா மஞ்சத்தூள் வந்து கரிஞ்சு போயிடும். தண்ணி ஊற்றியாச்சு. சிலர் வந்து இந்த மோர் குழம்புக்கு தேங்காய் அரைப்பாங்க, வேறு மசாலா எல்லாம் கொஞ்சம் சதைச்செல்லாம் போடுவாங்க, அந்த மாதிரி பண்ணுவாங்க. நான் வந்து இந்த மாதிரி தான் பண்ணுறது. இப்போ வந்து ஸ்டவ் வந்து சிம்மில் வச்சுக்கிடுங்க. மோர் இந்த இது தயிர் வந்து நீங்கள் மோர் குழம்புக்கு வந்து மிக்சியில் வந்து அடித்து பண்ணுவாங்க ஒரு சிலர். நான் வந்து அதை வந்து லைட்டாக சின்னதாக அந்த கவரில் ஓட்டை போட்டுட்டு நீங்கள் இந்த மாதிரி அழுத்தி பிசைஞ்சு விட்டாலே உங்களுக்கு மிக்சியில் போட்டு அடிக்கிறது தானே ஸ்மூத்தான ஒரு இது கிடைக்கும். பாருங்கள், இந்த மாதிரி பிசைஞ்சு விட்டுடுங்க. நான் ஈஸியாக மிக்சியில் அடிக்கிறது மாதிரி நல்ல இதாக கிடைக்கும். இப்போது நம்ம உப்பு இதில் போடலை, தேவைக்கு உப்பு போட்டுக்கிடுங்க. இது வந்து நம்ம தேங்காய் அரைச்சி பண்ணுவோம் பார்த்தீங்களா, அதை விட டேஸ்டியாக இருக்கும். ஏன்னா ரொம்ப தண்ணி ஊற்றிக்கக்கூடாது. இந்த மாதிரி இவ்வளோ திக்காக இருக்கணும். அப்போ தான் நமக்கு அந்த டேஸ்ட் வரும். கொதிக்கக்கூடாது. லைட்டாக சூடான உடனே இறக்கிக்கலாம். இந்த வெயிலுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி ஃபுட்டு எல்லாம் எடுத்துக்கிட்டால் தான் நமக்கு உடம்புக்கு நல்ல குளுமையாக இருக்கும். அவ்வளோதான். மோர் வந்து நல்லா சூடாயிடுச்சு, கொதிக்கக்கூடாது. அவ்வளோதான். நல்ல கலர்ஃபுல்லாக டேஸ்டியான ஒரு குழம்பு. இது பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். ஹெல்த்தியான ஜில்லுன்னு ஒரு குழம்பு. இன்றைக்கி பீட்ரூட் பொரியல், மோர் குழம்பு, வீட்டில் பண்ண பிக்கிள், லெமன் பிக்கிள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நண்பர்களே. பாய் பாய்.